என்னடி வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம திடீர்னு வந்து கயிறு கட்டுறவ, என்ன உன் செய்தி? அத்தை, இன்னைக்கு நான் வீரபாண்டி கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க எல்லாருக்கும் கயிறு வாங்கும் போது அப்படியே உங்களுக்கும் கயிறு வாங்கினே. அத்தே, ஏண்டி என் கைக்கு வாங்கினவ வாழ போற வயசு உனக்கு, உன் கைக்கு மறந்துட்டியா? நீங்க நல்லா இருந்தா தானே எங்களுக்கு சந்தோஷம். ஆமா, உங்களை காணாவளக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததா என் ஃப்ரெண்டு சொன்னா. அங்க எதுவும் வேலையாத்த சொல்லிட்டாளுங்களா? சும்மா இருக்குது. அது ஒண்ணு இல்லடி, லேசா தலை வலிக்குது. நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஓ சரி அத்தை, உடம்பு பாத்துக்கங்க. அத்தை, உங்களுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து வேணும்னா சொல்லுங்க அத்தை, நான் வாங்கிட்டு வரேன். செத்த என்ன காணுண்டு அம்மா தேடிக்கும், நான் வரேன். கீரிக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போவா. அத்தை, நான் இந்த வீட்டுல குடிக்காத கஞ்சியா காப்பியா? என் ஆத்தா என்ன தேடிக்கும் அத்தை. ஐயோ, என்னால உதவாங்க முடியாது. நான் வரேன், உடம்பு பாத்துக்கோ அத்தை. பாத்து போடி. எதுக்கு இப்ப பிள்ளைய கை நீட்டிட்டு இருக்க? பாருப்பா, நான் வேலைக்கு போறேன்னு சொன்னதுக்கு விட மாட்டேன்ட்டு என்ன அடிக்க வருது. இதுல என்ன தப்பு இருக்கு? இவ 80 நாள் தான் வீட்லயே இருப்பா. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பாவம் போயிட்டு வரட்டும். அத்தா, என்னப்பா எங்க போனாலும் ஜாக்கிரதையா போயிட்டு வந்துடணும்தா. சரிப்பா, நீ எப்படி அன்பா சொல்றேன் செல்ல அப்பா. ஆனா உன் பொண்டாட்டி வந்தா இருக்கே ஆம்பளை மாதிரி, மூஞ்சில மீசதான் இல்ல. பாக்குறத பாரு. எப்படிப்பா நீ இந்த பொம்பளையோட குடும்பம் நடத்தின? பாவம் பண்ணி. ஏன்பா வேற எதுவும் நீ நல்ல பொம்பளையா கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல? அம்மா குரங்கு வரேன்ப்பா. ராஜே, அக்கா, துவரம் பருப்பு இருந்தா கொடுப்பா. துவரம் பருப்பா? துவரம் பருப்பு இல்லையாக்கா? இல்லையா? இல்லக்கா. அங்க இருக்குல்ல. அக்கா, சொல்றேன்னு கோச்சுக்கிறாதீங்க. உங்க கடன் கணக்கு எகிரிக்கிட்டே போகுதுக்கா. நானும் ஒரு வாரமா காசை கொடுத்து கணக்கு முடிக்க சொல்றேன். நீங்க கேட்டுக்கிறாம பொருளை மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்களாக்கா. இப்படி வர்ற எல்லாருக்கும் கடனா கொடுத்தா என் நிலைமை என்ன ஆகுதுக்கா? நானும் பொருள் வாங்குற இடத்துல பணத்தை கொடுத்தாத்தையும் பொருளை கொடுக்குறாங்க. நீங்க கோச்சுக்கிறாம கொடுக்க வேண்டிய ரூபாயை கொடுத்துட்டு பிறகு பொருளை வாங்கிக்கங்க. ஏன்பா, நான் புளி தட்டி வித்துக்கிறது உனக்கு தெரியும். கடைக்கு ஏதாவது புளி தேவையா? வாங்கின புளிய நிறைய இருக்குக்கா. முதல் நீங்க பணத்தை சரி பண்ணி கொடுக்க வேண்டிய கடனை பணமா கொடுக்கா. போக்கா. இங்கு கடன் கிடையாது. என்னடி இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? ஒருவ நான் தூரத்துல இருந்து சத்தம் போட்டு வர, நீங்க ஏதோ யோசனையில போயிட்டு இருக்கீங்க. இந்தாங்க அத்தை, துவரம் பருப்பு. இந்தாத்த, கடைக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கடையும் நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கோங்க. எதுக்கடி இதுக்கெல்லாம் நீ செலவழிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் அத்தை, எனக்கு உரிமை இல்லையா? அடியே, நீ ஏறத்தடி, உனக்கு இல்லாத உரிமையா? தாடாட்டியும் தன் தசை ஆடாதா? புரியாம நீ பாட்டுக்கு எனக்கு செலவழிச்சு உன் ஆத்தா உன்னை வையாதடி. அத்தை, இது நான் தனியா சேர்த்து வச்ச என் காசு. இதுக்கு யாரும் என்ன வைய மாட்டாங்க. இம்பிட்டு காலமா நான் ஆசைப்பட்டத உங்க மக மாதிரி எவ்வளவு உரிமையா எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. அது மாதிரிதான் இது. நீங்க எதையும் நினைக்காம போங்க. நான் வாரேன் அத்தை.